காலேஜுக்கு அவளுக்கு பின்னாடியே வரோமே, எதுக்காக வரான், என்னதுக்காக வரான்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேக்குறாளா? அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. ஹலோ, நீ எதுக்கு ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க? உன்னை ப்ரப்போஸ் பண்றதுக்கு. அப்படியே பண்ணி கிழிச்சிட்டாலும். எது? என்னடி இப்படி சொல்ற? உன்கிட்ட எல்லாம் பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்ப எதுக்கு என் பின்னாடி வரேன்னு மட்டும் சொல்லு. அது சரி, எதுக்கோ வந்துட்டு போ, எனக்கு என்ன, நான் என் கிளாஸ்க்கு போறேன். ஏண்டி, உன் புருஷன் உன் பின்னாடியே காலேஜ்குள்ள வரான், என்ன ஏதுன்னு கூட வாடி கேட்க மாட்டேன்? நான் கேட்டேன், நீ சொல்லல, அதுக்கு நான் என்ன பண்றது? சரிடி, சொல்றேன் கேளு. அது ஒண்ணும் இல்லடி, ஒரு முக்கியமான கேஸ். ஹோ, ஓ வேலை விஷயமா? ஓகே ஓகே, வந்துக்கோ, நான் கிளம்புறேன். ஹே, வேலை விஷயம் தான் சொன்னேன், அது என்னன்னு கூட காது கொடுத்து கேட்க மாட்டியா? நான் எதுக்கு கேட்கணும்? இந்த வேலைன்னு இந்த வேலையால தானே இவ்ளோ பிரச்சனையும். உனக்கு உன் பொண்டாட்டி உன் குடும்பத்தை விட உன் வேலை தான் உனக்கு ரொம்ப முக்கியம். ஸ்டேஷன்ல இருந்தாலும் வேலை, வீட்டுக்கு வந்தாலும் வேலை, 24 மணி நேரமும் வேலை பார்க்க சொன்னா கூட நீ பாப்ப. அது எதுக்குப்பா எனக்கு? நீயே பாத்துக்கோ. எதுக்குதான் என்ன இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு டார்ச்சர் பண்றானோ? அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணவன் கூட வேலைக்கு ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு ஹனிமூனு அந்த மூணு இந்த மூணுன்னு என்ஜாய் பண்றான். ஆனா ஏன் புருஷனுக்கு அதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்ல. வேலை வேலை வேலை. விட்டா என்னையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இதாண்டி நம்ம ஹனிமூன் ட்ரிப்னு சொன்னாலும் சொல்லுவான். என்ன இவ நம்மள இவ்ளோ கேவலமா இட போட்டு வச்சிருக்கா? அட்லீஸ்ட் ஒரு பார்க்க பேச்சு. இவனெல்லாம் கட்டினதுக்கு பதிலா பேசாம வீட்லயே மூடிட்டு இருந்திருக்கலாம். எங்க அப்பா அப்பவே சொன்னாரு. கேட்டனா நானு? தேவதான். ஆதிதான் வேணும், என் மச்சான் தான் எனக்கு முக்கியம்னு வந்தல, எனக்கு தேவதான். ஹே, ஏண்டி புலம்பற? எப்பா சாமி, நான் ஒண்ணு உன்கிட்ட வந்து புலம்பலையேப்பா. நான் ஏதோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த மரத்துக்கிட்டயோ செடிக்கிட்டயோ இலைக்கிட்டயோ புலம்பிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா? உன்னோட வேலையை போய் பாரு. உனக்கு உன் வேலை தானே முக்கியம். வேலையும் முக்கியம், நீயும் முக்கியம். அப்பப்பா, தெரியுது தெரியுது, நானும் முக்கியம்னு. நான் ஒருத்தி இந்த வீட்ல இருக்கேன்றதே அப்பப்பா உன் கண்ணு முன்னாடி வந்து நின்னுதான் உனக்கே ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. செல்லம் செல்லம், கொச்சு கதை செல்லம். ஒரு முக்கியமான கேஸ், 2 நாள்ல முடிக்க வேண்டியது. ப்ளீஸ் ப்ளீஸ் முடிச்சிட்டு அப்புறமா நீ என்ன கேக்குறியோ எல்லாமே நான் பண்றேன். ப்ளீஸ் டி செல்லம். அது என்ன கேஸ்னு மட்டும் நீ கேட்டேன்னு வச்சுக்கோயேன், நீயே என்ன அனுப்பி விட்டு ஓகேடா மச்சான் போய் கேஸ முடிச்சிட்டு வா, அப்புறமா நம்ம லைஃப பாத்துக்கலாம்னு சொல்லுவடி. சொல்லுவேன், கேஸ் பாத்துட்டு வா, அப்புறமா நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்களாமே. என்ன பார்த்தா எனக்கு கேனச்சிலியும் இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? ஐயோ சரிடி, கத்தாத. டேய், இப்ப எதுக்கு நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? நான் தான் உன்கிட்ட பேச மாட்டேல. நீ போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நான் கிளாஸ்க்கு கிளம்புறேன். ஹே நில்றே. பிரின்சிபல் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போ. பிரின்சிபல் ரூமா? பிரின்சிபல் எதுக்கு நீ பார்க்கணும்? அதான் சொன்னேலடி, எங்க நீ கேக்குற? ஒரு கேஸ் விஷயமா பார்க்கணும்டி. அது போதும். அந்த கேஸ பத்தி டீடைல்ஸ் கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஸ்ட்ரைட்டா போய் ஸ்டெப்ஸ் இருக்கும், அதுல ஏறி போ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கேஸ் கோஸ்னு உயிரை வாங்குறான். ஆதி, ஒரு பொண்டாட்டியா அவ ஆசைப்படுறதுலயும் தப்பு இல்லையடா. ஒண்ணு நீ விசாரிக்கிற கேஸ பத்தி அவகிட்ட சொல்லி புரிய வைக்கணும், அப்படி இல்லையா அவளை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகணும். ரெண்டுமே இல்லாம முக்கியமான வேலைன்னு சொன்னா அவளும் என்னதான் பண்ணுவா? அவளுக்கும் மத்த பொண்ணுங்க மாதிரி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல. சரி, இப்ப கிளாஸ்க்கு போட்டோம். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவளை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு இந்த கேஸ பத்தி அவகிட்ட சொல்லுவோம். அன்புக்குடி விஷயமாச்சு, அவளும் நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவா. சார், மூர்த்தி என்னப்பா? சார், உங்களை பாக்குறதுக்கு சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. சரிங்க சார். சார், பிரின்சிபல் சார் உங்களை உள்ள வர சொன்னாரு. தேங்க்ஸ்ண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், வாங்க. ஹலோ சார், மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம். வாங்க. ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார், ப்ளீஸ் டேக் யூர் சீட். உட்காருங்க. தட்ஸ் ஓகே சார். ஒரு முக்கியமான கேஸ பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தேனே. ஆமா சார், அன்புக்குடின்னு ஒரு ஸ்டாஃபோட விஷயமா பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தின டீடைல்ஸ் கேட்டுட்டு போலாம் தான் சார் வந்தேன். கண்டிப்பா எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு எடுத்து தரேன் சார். சார், என்ன எந்திரிச்சிட்டீங்க? நீங்க உட்காருங்க. ஐயோ சார், உங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு தோணுது சார். இவ்வளவு சின்ன வயசுலயே துருன்னு எவ்வளவு பிரச்சனைகளை ஈஸியா சால்வ் பண்றீங்க. உங்களை பத்தி தான் சார் சிட்டி ஃபுல்லாவே பேச்சு. அதுலயும் இந்த காலேஜோட பிரின்சிபலா ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பெருமை, எங்க காலேஜ் ஸ்டூடெண்டே கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆமா சார், அதுக்காகவே உங்களை நேர்ல வந்து மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் சார். அதுக்குள்ள உங்க கேஸ பத்தி ஏதோ விசாரிக்கணும்னு நம்ம காலேஜ்க்கு வர சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. சரி சார், நீங்க வர கேஸ பத்தி ஏதோ முக்கியமா கேட்க வந்திருக்கீங்க. நான் பாட்டுக்கு வளவலன்னு பேசிட்டு இருக்கேன். ஐயோ சார், நீங்க சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன கேஸ் விஷயமா வந்திருக்கேன்னா, இங்க அன்புக்கொடின்னு ஒரு ஸ்டாஃப் ஒர்க் பண்ணாங்கல்ல, அவங்க கூட பிளைண்ட் இல்லையா? ஆமா சார். அவங்கள பத்தின டீடைல்ஸ் தான் சார் வேணும். அவங்களோட அட்ரஸ், அப்புறம் அவங்களோட போன் நம்பர் ஏதாவது இருந்தா அப்படி கொடுங்க சார். யா சார், கண்டிப்பா நான் தேடி தரேன். ஒரு 2 மினிட்ஸ் சார். சார், அன்புக்கொடி எப்படி? அதாவது இங்க மத்த டீச்சர்ஸ் கிட்டலாம் கேட்டிருக்கீங்களா? சார், அவங்க என்கிட்டயே நல்லா பேசுவாங்க சார். ரொம்ப நல்ல கேரக்டர்.
ஆனா ஏன் திடீர்னு காலேஜ் விட்டு போயிட்டாங்கன்னே தெரியல. அவங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட தான் இருக்கு. இதையுமே வாங்காம போயிட்டாங்க சார். அப்படி என்ன எமர்ஜென்சியா இருக்கும்? ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. என்னது? ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் தான் வருதா? ஆமா சார். அப்ப அன்பு என்கிட்ட கொடுத்த நம்பர் தான் எல்லார்கிட்டயும் கொடுத்துருக்கா. அதனாலதான் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ, எப்படி எந்த ப்ரூஃபுமே இல்லாம இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கா? எப்படி இவளை கண்டுபிடிக்கிறது? ஆதி சார், அன்புக்கொடியோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு ஃபேவர் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். இல்ல, அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை எனக்கு கொடுக்க முடியுமா? ஐயோ சார், சாரி சார். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்க கிட்ட தான் இருக்கணும். ஏன்னா அன்புக்கொடி 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க சார். அந்த 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அவங்களை பெர்மனன்ட் ஆக்கி அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட கொடுக்க முடியும். பட் அவங்க அதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. சோ இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்தேனா, எங்களோட பார்வையில இருந்து சொல்றேன், அவங்க கிட்ட நீங்க கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. சோ நாங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் சார். ஐ எம் சோ சாரி. இல்ல புரியுது சார். சரி, ஓகே, நான் கிளம்புறேன் சார். இவ்வளவு தூரம் எனக்காக கோஆபரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார், போயிட்டு வாங்க. ஏரியாவோட சிசிடிவியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ண சொன்னேனே, அதெல்லாம் சென்ட் பண்ணாங்களா? ஐயோ, செக் பண்ணணுமே. அடப்பாவி, நான் நிக்கிறது கூட தெரியாம அவன் பாட்டுக்கு என்ன கிராஸ் பண்ணிட்டு போறான். இவனுக்காக தான் கிளாஸ் கூட அட்டென்ட் பண்ணாம கட் அடிச்சிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன கூட கண்டுக்காம போறானே. நம்ம வேற பேச மாட்டோமே, கூப்பிட்டா அசிங்கப்படுத்துவானே. இப்ப என்ன பண்றது? மணியனா கிட்ட சொல்லி சிசிடிவி டீடைல்ஸ் முத வாங்கணுமே. போன பைக்லயே வச்சிட்டேனா? போக்கான போற எருமை. எந்த வீணா போன காக்காது கேன்னு கத்திக்கிட்டு எச்சுப்பா. ஹலோ மச்சான், உங்க காலேஜ்ல ரொம்ப காக்கா தொல்லை அதிகமா இருக்கோ? பாப்பா என்ன சத்தம்? சாதா காக்காவா அண்டம் காக்காவான்னு தெரியல. கல்ல போட்டு ஒரு நாள் கொல்ல போறேன். ஐயோ, ஆமா, நீ கிளாஸ்க்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஹோ, என்ன பார்க்க வந்தியாடி செல்லம்? இல்லையே. அப்புறம் வேற எதுக்கு வந்த? நான் இது லைப்ரரிக்கு வந்தேன். ஓ, லைப்ரரி காலேஜ் வாசல்ல வச்சிருக்காங்களோ? மாட்டிக்கிட்டோமே. ஏய் லூசு, என்ன பண்ற? காலேஜ்ல ஒழுங்கா போ. ஓய் பொண்டாட்டி, என்னடி புருஷன் கிட்ட ஈகோ காட்டுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஹே மச்சான், நீ பொண்டாட்டிடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, இங்க பாரு, எனக்கு வேலை எவ்வளவு முக்கியமோ அதை விட டபுள் மடங்கு நீ எனக்கு ரொம்ப முக்கியம். ஏய், என்கிட்ட இந்த மாதிரிலாம் வச்சுக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்காது. சொல்றத மட்டும் கேளு. இங்க பாரு, நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன். ஈவினிங் உன்னை காலேஜ்ல வந்து பிக்கப் பண்ண முடியாது. அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், அப்பா உன்னை வந்து கார்ல கூட்டிட்டு போவாரு. நீ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஏதாவது ஒரு நல்ல புடவைய கட்டிட்டு ரெடியாரு. எதுக்கு? சொல்றத மட்டும் கேளுடி, 1008 கேள்வி கேட்காத. இன்னைக்கு நம்ம வெளியே போறோம், ஆனா எங்க, எதுக்கு, என்னெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகேவா? என்ன? இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது. ஈவினிங் நீ ரெடியா இருக்கணும். நான் வந்தோடனே 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். நம்ம 2 பேரும் வெளியே போறோம். மனசு விட்டு பேசணும். நீ இப்படியே பதில் சொல்லாம இரு, நான் கிளம்புறேன். அட்டட்டா, உடனே என் புருஷனுக்கு கோவம் வந்துரும். என்ன? இல்ல, ஏதோ புருஷன்னு சொல்லி சிரிச்ச மாதிரி என் காதுல கேட்டுச்சு, அதான் திரும்பி பார்த்தேன். சொல்லுவாங்க, கனவு கண்டுகிட்டே இரு. உறைஞ்சது மட்டும் இல்லாம புருஷனை வேற கூப்பிடணுமாமே. ஓத்தோடி, ஆரம்பிச்சுட்டா. டே ஆதி, எஸ் ஆயிருடா. ஒரு பக்கம் பார்த்தா இவ வேலையெல்லாம் பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் குடும்பத்தை பார்க்காம அப்படியே வேலையிலே கான்சென்ட்ரேட் பண்ணிடுவானோ பயமாவும் இருக்கு. இல்ல, இப்படி விடக்கூடாது. அட்லீஸ்ட் பாதியாவது பார்க்கலாம்ல. கல்யாணம் ஆகி 3 days தான் ஆகுது. எவ்வளவோ கனவுகளோட ஆதி கையால தாலி கட்டிக்கிட்டேன். ஆனா ஒரு நாள் கூட நிம்மதியா இருந்த மாதிரியே தெரியல. அவனும் டென்ஷன் ஆகி இருக்கிறவங்களையும் டென்ஷன் பண்றான். ஃபர்ஸ்ட் ஈவினிங் அவன் சொன்ன மாதிரி வெளியே போய் அவன் கிட்ட மனசு விட்டு பேசணும். அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஆதி, ஐ லவ் யூடா. உனக்காக எப்போதுமே நான் இருப்பேன். ஆனா என்ன நீ கண்டுக்காம போயிருவியோன்னு பயமா இருக்குடா.